அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி, அதாவது இன்பமும் இருக்குது அதிர்ச்சியும் இருக்குது இந்த வீடியோவில். என்ன அப்படின்னா, ஏகே சார் வந்து ஃபுல்லாக ரேசிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு. அடுத்து வரக்கூடிய 2027 ஜனவரி மாதம் வரைக்கும் படத்துக்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது கிடையாது. இந்த சினிமா ரிலேட்டடான எந்த ஒரு நிகழ்வுகள்லையும் அஜித் சார் ஈடுபட போவது இல்லை. அதுக்கான ஒரு அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அஜித் சாரை பொறுத்தவரையிலும் அவர் படம் ஷூட்டிங் எடுத்து முடித்து அது ரிலீஸ் ஆக 2 வருஷம் ஆனாலும் சரி, 3 வருஷம் ஆனாலும் சரி, ஏன் 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் சரி, இல்லை ஒரு படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சினிமா விட்டு விலகினாலும் சரி, அவருக்கான கூட்டம் அப்படிங்கிறது அவர் கூடவே இருக்கும். அது என்ன மேஜிக்கோ அந்த கூட்டம் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ அது வந்து அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏகே ஃபேன்ஸ் உங்களுக்கான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, அஜித் சார் வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஜனவரி 2027 வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ரேசிங் எங்கெங்கே போக போகிறாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்டு AK64 ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் கூட நடக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும், படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அஜித் சாரோட இந்த ரேசிங் இருக்குது. அவங்களே வந்து அஃபிஷியலாக ஒரு சில விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த 2026 2027 ஆண்டுக்கான நடக்கக்கூடிய இந்த யூரோப்பு இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த ரேசிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மார்ச் மாதத்தில் இட்டாலி இந்த இடத்துல போயிட்டு அவர் ரேசிங் வந்து பண்ண போகிறாரு. அடுத்து ஏப்ரலில் பெல்ஜியம், ஸ்பெயின், அப்புறம் மே மாதத்தில் ஃப்ரான்ஸு, ஜூன் மாதத்தில் ஜூலை மாதத்தில் இட்டாலி, ஃப்ரான்ஸு. ஸோ இங்கே வந்து ட்ராவல் பண்ணி ரேசிங் பண்ணுறாரு. அண்டு ஜெர்மனிலையும் வந்து ஜூன் ஜூலையில் ட்ராவல் பண்ணுறாரு. அண்டு ஆகஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பெல்ஜியம் அந்த நாட்டில் வந்து திரும்பவும், அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் இந்த இடத்துல வந்து ரேசிங் அப்படிங்கிறத பண்ண போகிறாரு. அஜித் சாரை ஃபுல் ஈடுபாடோடு பண்ண போகிறார். அண்டு நவம்பரில் வந்து அபுதாபி நடைபெறும் கார் பந்தய போட்டிகளிலும் அடுத்து அஜித்குமார் சார் வந்து பார்த்தோம்னா கலந்துக்கிறாரு 2027 குறிப்பாக. ஏன்னா ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு பொங்கல், ஒரு பொங்கல், ஒரு தளபதி பொங்கல், ஒரு தலைவர் பொங்கல் அப்படின்னு வந்து வரும், ஒரு பெரிய லெவலில் அப்டேட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி தீபாவளிக்கும் அஜித் சார் படம் கிடையாது, பொங்கலுக்கும் அஜித் சார் படம் கிடையாது. ஸோ பொங்கலுக்காவது வந்து ஏதாவது ஒரு அப்டேட்டுன்னா இல்லை அப்போவும் வந்து பார்த்தோம்னா சார் வந்து மலேசியாவில் நடக்கக்கூடிய அந்த ரேசிங்கில் வந்து கலந்து கொள்கிறார். அப்போ பார்த்தோம்னா அடுத்த ஒரு 7-8 மாதத்துக்கு அஜித் சார் சினிமா அப்படிங்கிற ஷூட்டிங் எதுலேயும் போக போகிறதில்ல. முன்னெல்லாம் வந்து அஜித் சார் வந்து ரேசிங்கில் ஈடுபடுவார், சினிமாவிலையும் ஈடுபடுவார், ஒரு 50-50ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரேசிங் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு, சினிமா கொஞ்சம் அப்படி அதுவும் பண்ணார். இப்போ பார்த்தோம்னா ரேசிங் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. சினிமாவில் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற டைமில் சினிமாவில் பண்ணுறாரு. பட் அந்த கிடைக்கிற டைம்லேயே மனுஷன் வந்து வேறு லெவலில் குட் பேட் அக்லி மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிடுறாரு. விடாமுயற்சி மாதிரி ஒரு சம்பவம், துணிவு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறாரு. பட் இந்த படம் AK64 எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஜனவரிக்கு அப்புறம் ஃபெப்ரவரியிலேருந்து ஏகே சார் ஃப்ரீ ஆகிடுவார். இந்த ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த காலகட்டங்களில் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மார்ச் இந்த ஏப்ரலில் முடிஞ்சிட்டு மே, ஜூன், ஜூலை இதில் வந்து ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் நமக்கான இந்த அப்டேட் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒன்று இந்த படத்தை 2027 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த தசரா ஹாலிடேஸு, அதுவும் இல்லைன்னா 2028 பொங்கல் பொங்கலாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த AK64 ப்ராஜெக்ட் வரும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்கிறது, ஜிபியூவில் பார்த்தோம்னா செம்ம கிராண்டாக இருந்தது படம். ஆனால் அதுக்குள்ளக்கூடிய அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுவே சும்மா வெயிட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் கண்டென்ட்டு, அதே மாதிரி பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது. அதே போல் கொஞ்சம் பெருசாக கிராண்டாக செட்டெல்லாம் போட்டு செம்மையாக பண்ண போகிறாங்க AK64 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுலேயும் வந்து தலை வந்து ஏகே சார் வந்து மிரட்ட போகிறாரு. ஒரு குட் பேட் அக்லியில் எப்படி மிரட்டினாரு அந்த மாதிரி மிரட்ட போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஒரு உண்மை. இன்னொன்று அனிருத் வேறு இதுக்கு வந்து மியூசிக்கு, அவர் என்ன மிரட்டுவார் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு மீண்டும் ஒரு குட் பேட் அக்லி, ஒரு வேதாளம் அந்த மாதிரி ஒரு மாஸ் சம்பவத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதாங்க ஏகே சார் ஃபுல்லாக அவர் இதுதான் சொல்கிறேனே, படமே நடிக்கலை, நான் அடுத்த 3 வருஷத்துக்கு ஃபுல்லாக ரேசிங்லேயே போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கான கூட்டம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். அதுதான் அவரோட பலமே அதுதான். அவர் விபத்துக்குள்ளான அந்த டைம்லேயும் சரி, அதுக்கப்புறமும் இருந்த காலகட்டங்களில் நிறைய ஃப்ளாப்ஸ் வந்து வரும்போதும் சரி, அவர் கூடவே வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு பலமாக வந்து நின்று இருக்கிறாங்க. அதுதான் அவருடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ பார்க்கலாம். ஸோ எனக்கும் வந்து ஒரு சின்ன வருத்தம் தான், என்னடா இது ஏகே சாரோட படம் இல்லையே அப்படின்னு ஒரு ஃபேனாக எனக்கும் அந்த ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா அவர் படம் தான் நம்ம வந்து வீரம் படம்லாம் வந்து தியேட்டரில்
இந்த 2 சீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா புடி, அதில் நின்றுட்டு பார்த்தேன். விவேகம் படத்துக்குலாம் டபுள் டிக்கெட் ஓட்டிட்டான் ஒரு இதில். கால் வலி தோனி மாதிரி அப்படியே விக்கெட் கீப்பிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நின்றுக்கிட்டே பார்த்தேன். ஸோ அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் சார். ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சார். ஒரு படம் இந்த வருஷம் அப்டேட் இல்லையே, அடுத்த வருஷமும் வந்து கொஞ்சம் டிலே ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது. பட் ஏகே சார் வந்து அந்த ரேசிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. கண்டிப்பாக ரேசிங் பற்றி நான் பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரேசிங்கை ப்ரொமோட் பண்ணுங்கள் என்னோடய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் சொன்னால் அதை கேட்டு தான் ஆகணும். அதனால் நான் வந்து இந்த ரேசிங்கில் அவர் பண்ணக்கூடிய இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் ஏகே சாரோட ஃபேனாக இருக்கலாம், இல்லை வேறு யாரோட ஃபேனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பட் இந்த வீடியோ பற்றின இந்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. ரீரிலீஸ் படம் தான் வந்து ஏதாவது ஒரு ஆரம்பம், ஒரு எண்ணெய் எறிந்தால் இது மாதிரி நான் ரீரிலீஸ் படம்லாம் பண்ணி நடுவில் கொஞ்சம் எங்களை குஷிப்படுத்தினீங்க ஏகே ஃபேன்ஸ்னால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ சுரேஷ் சந்திரா சார்கிட்டேருந்து ஒரு நல்ல அப்டேட் வரும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அண்ட் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவுக்கு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான்